அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் குரலாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்கள் சார்பிலும், அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக ரீதியான மாவட்டம் சார்பாக நமது கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களிடமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி குறித்து அவர் விளக்கம் கேட்டும் மற்றும் தோல்விக்கான காரணங்களை கேட்டும் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கும் கூட்டம் நடத்தி வருகிறார். அதன் பிரதிபலிப்பாக நமது கழகத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்பால் பற்றில்லாத, விசுவாசமில்லாத நிர்வாகிகளை களையெடுத்தும் வருகிறார் என்பது மிகவும் வரவேற்க தகுந்த விஷயமாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் நமது கழகத்தினையும் ஐயா எடப்பாடியார் அவர்களின் கரத்தினையும் வலுப்படுத்த அனைவரும் முன்னெடுத்து செல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நமது கழகத்தினை ஃபீனிக்ஸ் பறவையை போன்று மீண்டும் புத்துயிர் பெற்று மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கு நிறைந்த கட்சியாக தமிழகத்தின் ஆட்சி பீடத்தில் அமர வைக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பாகவே என்னை போன்ற தொண்டனுக்கு தோன்றுகிறது. மேலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் சரிபார்ப்பு முகாமை மாவட்ட வாரியாக விடுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாசி தொண்டர்களை இணைக்கும் பணியை முன்னெடுத்தது என்னை போன்ற தொண்டனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் கழகத்தின்பால் விசுவாசம் கொண்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் என்பதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு துயரமிகு வரலாறாகும். உண்மை விசுவாசத்துடன் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். ஒருவேளையில் அவர்களையெல்லாம் கண்டு, களம் கண்டு அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி அவர்களது உண்மை பற்றினையும் கழக விசுவாசத்தினையும் இனம் கண்டு அவர்களுக்கு உரிய பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு ஒரு தொண்டனாக எனது கோரிக்கையாக இதனை முன்வைக்கிறேன். என்னை போன்ற ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு கிராமங்களிலும், பேரூர்களிலும், நகராட்சி மற்றும் பேரூராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் எண்ணற்ற லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் பேரியக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது ஒரு நிர்வாக பொறுப்பிற்கு ஆள் கிடைக்காத நிலை என்ற நிலைமையில் இருப்பதை காணும் பொழுது என்னை போன்ற ஒரு சாமானிய தொண்டனுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. எந்தவித பிரதியுபகாரமும் எதிர்பார்க்காமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக கழக பணியாற்றிய விடுபட்ட தொண்டர்களை கழகம் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகளின் துணையுடன் அவர்களை கழகத்தில் ஒன்றிணைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விடுபட்ட தொண்டர்களை ஒன்றிணைத்து கழகத்தின் பாலும் கழகத்தின் தலைமை மீதும் பற்றுள்ளம் கொண்ட விசுவாசமுள்ள தொண்டர்களுக்கு நிர்வாக பொறுப்பினை வழங்கும்படியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வரும் இடைத்தேர்தலில் தேர்தல் பணியாற்ற என்னை போன்ற மற்றும் நான் கூறிய அம்சங்களை கொண்ட தொண்டர்களை இடைத்தேர்தல் களத்தில் பணியாற்றும்படியும் தாழ்மையுடன் தலைமை கழகத்திற்கு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் மனது வைத்தால்
இந்த இடைத்தேர்தல் களத்தில் நாம் வெற்றிக்கனியை பறிக்கலாம். நமது கழகத்தையே உயிர் மூச்சாக நினைக்கும் தொண்டர்களுக்கு நிர்வாக பொறுப்பினை வழங்குவது சம்பந்தமாக தாங்கள் தனி பிரிவு, உளவுத்துறை மற்றும் கழகத்தின் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நன்கு கேட்டறிந்து பகுப்பாய்வு செய்த பின்பே அவர்களுக்கு பொறுப்பினை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நாம் ஆளுங்கட்சியாக தற்பொழுது இருக்கவில்லை. நாம் இருப்பது தமிழகத்தின் 3வது கட்சியாக இருக்கிறோம். இப்பொழுதும் புல்லுருவிகள் மற்றும் கட்சி பற்றற்றவர்களுக்கு பொறுப்பினை வழங்க வேண்டாம் என்று மீண்டும் ஒரு முறை ஐயாவிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இடைத்தேர்தல் களத்தில் தேர்தல் பணி செய்வதற்கு என்னை போன்ற பல தொண்டர்கள் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தாலும் அவர்களை தாங்கள் பணியமர்த்தி தேர்தல் களப்பணியாற்ற அனுமதிக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடைத்தேர்தல் களத்தில் நாம் வெற்றிக்கனியை பறிப்போம் என்பது நிதர்சனம். பறித்த அந்த வெற்றிக்கனியை ஐயா எடப்பாடியார் பாதங்களில் சமர்ப்பிப்போம் என்பது திண்ணம். அதன் பிறகு சரியான உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தப்பட்டு அவர்களது முன் வரலாறுகள் அனைத்தும் கண்டறியப்பட்டு கழகத்தின்பால் அவர்கள் கொண்ட விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நிர்வாக பதவிகளை, நிர்வாக பொறுப்புகளை வழங்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு கழகமே கோயில், அம்மாவே தெய்வம் என்று வாழ்ந்து வரும் பல தொண்டர்கள் எந்தவித பொறுப்பும் இல்லாமல் இன்றளவும் மக்களோடு மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை போன்ற பல தொண்டர்கள் நிராதாராகவும் நிர்கதியாகவும் நின்று கொண்டிருக்கிறோம். பல தொண்டர்கள் இது போன்று இருக்கும் தொண்டர்களை கண்டறிந்து அவர்களுக்கு நிர்வாக பொறுப்பு மற்றும் வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர்களுக்கு இது போன்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் வாய்ப்புகளை வழங்கும்படியும் தலைமையிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பணம் கொடுத்தால்தான் பொறுப்பு, அவர்களுக்குத்தான் பதவி என்ற நிலையை மாற்றி இன்றும் கழகத்தின் மீது மாறா பற்றுடனும் கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியின் கரத்தை வலுப்படுத்தும் தொண்டர்கள், புரட்சி தலைவி மற்றும் தலைவர் மீது கொண்டுள்ள மாறா பற்று கொண்ட தொண்டர்கள் எவர்கள் என்று கண்டறிந்து அவர்களுக்கு பொறுப்பு வழங்கும்படி தலைமையிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இடைத்தேர்தலில் பணியாற்ற எந்த பிரதியுபகாரமும் இல்லாமல் தயாராக இருக்கக்கூடிய ஒரு தொண்டனாக நான் முதலில் முன்மொழிகிறேன். எனது தொகுதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர். நான் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி பல்லடம் தொகுதி, முதலிபாளையம் ஊராட்சி. எனக்கு அருகாமையில் உள்ள தாராபுரம் மற்றும் பெருந்துறை தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் தொகுதிகளில் வாகனத்துடன் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய நான் தயாராக உள்ளேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்று ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆய்வு நடத்தி வரக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள உண்மை தொண்டர்கள் எவர்கள் என கண்டறிந்து அதற்காக ஆய்வு கூட்டங்கள் நடத்தி அவர்களது முன் வரலாறுகளை தெரிந்து கழகத்திற்காக அவர்கள் செய்த தியாகத்தினை கண்டு அவர்களுக்கு ஏற்றாற் போல் பொறுப்பினை வழங்கும்படியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.